jump jump taka nee taka dip taka nee taka dip taka taka jump taka targadum taka jump taka targadum taka jump taka jump dum taka targadum dim taka targadum dum taka targadum drum taka targadum महादेव शिव शंभो महादेव शिव शंभो श्री महादेव शिव शंभो श्री महादेव शिव शंभो श्री मारकोटि सुंदर प्रभो श्री महादेव शिव शंभो श्री मारकोटि सुंदर प्रभो श्री महादेव शिव शंभो शंभो दीम दीम तदीम दीम तदीम तदिदना दीम दीम तदीम दीम तदीम तदिदना कृतलाना दिलाना दना दिदना दीम दीम तदीम दीम तदीम तदिदना कृतलाना दिलाना दना दिदना दीम दीम तदीम दीम तदीम तदिदना कृतलाना दिलाना दना दिदना दीम दीम तदीम दीम तदीम तदिदना कृतलाना दिलाना दना दिदना दीम दीम तदीम दीम तदीम तदिदना कृतलाना दिलाना दना दिदना दीम दीम तदीम दीम तदीम तदिदना कृतलाना दिलाना दना दिदना दीम दीम तदीम दीम तदीम तदिदना कृतलाना दिलाना दना दिदना दीम दीम तदीम दीम तदीम तदिदना कृतलाना दिलाना दना दिदना दीम दीम तदीम दीम तदीम तदिदना कृतलाना दिलाना दना दिदना सहस्र कोटि जनपालना सहस्र कोटि जनपालना साधु संरक्षण पावन साधु संरक्षण पावन साधु संरक्षण पावन साधु संरक्षण पावन सजं नीरिनि तजनुत मजिते सजं तजित तजं नीरिनि तजनुत मजिते सजं तजित तदिनि तदं तक तजित पनि सनि पमजनु तदिनि तजित ततक तजिंगिन तं तजं तरि तकजं तरि जगदक तरि किडको कुकुं तरि कुकुनरि दकुनरि तजं तरि तकजं तरि जगदक तरि किडको कुकुं तरि कुकुनरि दकुनरि तलंगु तों तक दिक्कलंगु तों तक दिक्कलंगु तों तजिंगिन तं तजिंगिन तं तजिंगिन तं दीम तजिंगिन तं तजिंगिन तं तजिंगिन तं दीम तजिंगिन तं तजिंगिन तं तजिंगिन तं सर्वेश्वर करुण
பூசே காமகான பிரிய வேத பூசே சர்வேஸ்வர கருணாகர பூசே காமகான பிரிய வேத பூசே பரமேஸ்வர கங்காதர கீசே பரமேஸ்வர गंगाधर कीते पतित पावन श्री पशुपते पतित पावन श्री पशुपते पतित पावन श्री पशुपते महादेव शिव श्रीमार कोटि सुंदर प्रभो श्री महादेव शिव शंभो शंभो யாரா நீ? பராசக்தி ஹீரோடா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. This is what you have been waiting for. காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி பட பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாதிக்கிற நார வாயம் துண்ணுற கணக்கு போட தெரியாதவன் காச வாரி இறக்கிறேன். காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீரானதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை வாரி குடித்துவிடு. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது
என்னைக்குமே நிலைக்காது. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். அம்பலப்புழே
1, fire. நான்காவது நாளாகிய இன்றைய சிறப்பு நிகழ்வுகள் இதோ ஆரம்பமாகிறது. இன்றைய நிகழ்வின் துவக்கமாக தமிழ் அன்னையை வணங்கி நம்முடைய நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்குரிய பழனியா பிள்ளை அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவார்கள். வருகை தந்திருக்கிற அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாயை வணங்குவோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமெதில் ஜக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் தீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. புத்தக திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்க வேண்டியது நம்முடைய கடமையும் கடப்பாடுமாகும். அந்த தமிழனின் பண்பாட்டு சார்ந்த வரவேற்பு நிகழ்வை இப்போது தூய சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரியினுடைய தாளாளர் அன்பிற்குரிய அருட்பணியாளர் ஜேசு மரியான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். விழா மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, புத்தக திருவிழாவிலே பங்கு கொண்டு அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற மேலான ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கின்ற புத்தக விரும்பிகளை, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோரே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வாழ்த்துக்கள். மனிதனை சமூக பிராணி என்று நாம் அழைக்கின்றோம். சமூகத்தோடு
இணைந்து வாழ்வது அவனுடைய இயல்பாக இருக்கின்றது. இந்த சமூகத்தோடு இணைந்து வாழுகின்ற நேரத்திலே கொண்டாட்டங்கள் இன்றியமையாத ஒன்றாக மாறிவிடுகின்றன. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல விழாக்களை, சமூக விழாக்களை, நாட்டு விழாக்களை, பொது விழாக்களை, மத விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த விழாக்களின் வரிசையிலே இந்த வாரம் இங்கே புத்தக விழா நடைபெற்று கொண்டு வருகின்றது. கடந்த ஆண்டு இந்த புத்தக திருவிழாவானது மாவட்ட அளவிலே ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய நன்மைகளையும் வரவேற்பையும் கருத்திலே கொண்டு இரண்டாவது முறையாக இந்த வாரத்திலே நாம் இதனை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த புத்தக திருவிழாவின் 4வது நாளிலே குழுமி வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் இந்த புத்தக திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகின்றேன். நம்முடைய தமிழகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 1959 ஆண்டு சென்னை பல்கலைக்கழக கட்டடத்திலே முதல் புத்தக விழாவானது நடத்தப்பட்டது. அந்த நேரத்திலே முற்றிலும் ஆங்கில புத்தகங்கள்தான் அங்கே பார்வைக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பல்வேறு நிலைகளிலே இந்த புத்தக திருவிழாவானது நடைபெற்று கொண்டு வருகின்றது. அந்த வரிசையிலே நாம் இந்த நாட்களிலே நம்முடைய மாவட்டத்தின் தலைநகரிலே இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த புத்தக திருவிழாவிலே 1 கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் பார்வைக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 154 அரங்குகளிலே இந்த புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதனை நாம் எல்லோருமே நன்கு அறிகின்றோம். கற்றல் என்பது வாழ்க்கை முழுவதும் நடைபெறுகின்ற ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கின்றது. கற்றலுக்கு கால வரையறை, வயது வரம்பு எதுவும் இல்லை என்பதனை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம். அதனால் வாழ்க்கை முழுவதுமே நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு தொடர் நிகழ்வு. இந்த கற்றலிலே முறையான கல்வி, முறைசாரா கல்வி, ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன் என்று 2 வகையாக நாம் பிரிக்கின்றோம். இந்த புத்தக படிப்பானது முறைசாரா கல்வியிலே அடங்குகின்றது. அதோடு முறையான கல்விக்கும் இந்த புத்தகங்கள் பெரிதும் துணை நிற்கின்றன. எனவேதான் நம்முடைய அவ்வை பாட்டியார் அழகாக அன்று பாடி சென்றார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதனால் பள்ளியிலோ கல்லூரியிலோ மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கை முழுவதுமே நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதோடு அறிவதுதான் அறிவு என்றும் நாம் சொல்ல கேட்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய அறிந்து கொள்ள வேண்டும், அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அதற்கும் இந்த புத்தகங்கள் பெரிதும் துணை நிற்கின்றன. இவ்வாறு இந்த வாசிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த மாதம் 10ஆம் தேதி ஈரோட்டிலே ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெற்றதை பத்திரிகையிலே நாம் படித்தோம். ஈரோடு வாசிக்கிறது என்ற தலைப்பிலே 15,000 மக்கள் அந்த ஈரோடு வஉசி விளையாட்டு மைதான அரங்கத்திலே ஒன்று கூடி 1 மணி நேரம் அவர்களுக்கு விருப்பமான புத்தகத்தை படித்தார்கள். ஒரு மௌன புரட்சி. புத்தகத்தை படித்த பிறகு அந்த புத்தகங்களை எல்லாம் அவருடைய தலையின் மேலே வைத்து இந்த புத்தக வாசிப்பை தொடர வேண்டும் என்ற ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுத்தார்கள். அதனால் ஒரு
வாசிக்கக்கூடிய அல்லது புத்தக புரட்சியானது இந்த மாதம் 10 நாட்களுக்கு முன்னால் ஈரோட்டிலே நடைபெற்றது. அதே நாளிலே நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சார்ந்த 80 வயதான பாகீரதி அம்மாள் என்பவர் ஹிந்தி,